அரசனும் சில காவலர்களும் ஒரு காட்டிற்கு வேட்டைக்கு சென்றார்கள். களைப்பு மிகுதியால் ஓய்வெடுக்க எண்ணி ஆளுக்கொரு மரத்தடியில் படுத்து உறங்கினார்கள். அரசன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு வண்டு காதுக்குள் புகுந்துவிட்டது. வண்டுவின் சத்தத்தினாலும் காதில் ஏற்பட்ட வலியினாலும் அரசன் துடித்தார். உடனே காவலர்கள் அரசனை அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்து வைத்தியரிடம் அழைத்து கொண்டு போய் வைத்தியம் பார்த்தார்கள். எத்தனையோ வைத்தியர்கள் வந்தும் அரசனை குணப்படுத்த முடியவில்லை. வண்டுவின் இரைச்சல் எப்போதும் அரசனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அதனால் அரசன் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாய்க்கு வந்துவிட்டார். எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். அப்போது அந்த நாட்டிற்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் தந்திரமும் மந்திரமும் தெரிந்தவர். உடனே அரசி அவரை அரண்மனைக்கு அழைத்து வர கட்டளையிட்டார். வந்த முனிவர் அரசரின் காதை உற்று கவனித்து காதில் வண்டில்லை என்பதை புரிந்து கொண்டார். நாளை மருந்துடன் வருவதாக கூறிவிட்டு சென்றார். மறுநாள் முனிவர் ஒரு வண்டுடன் வந்தார். அரசரின் காதை உற்று பார்த்துவிட்டு அரசர் பார்க்காத போது வண்டை பறக்கவிட்டார். அரசரை பார்த்து உன் காதில் உள்ள வண்டு பறந்துவிட்டது என்றார். இல்லாத ஒன்றை இருப்பது போல் அரசர் கற்பனை செய்து கொண்டது இதற்கு காரணம்.